Hello students, welcome to my channel. Now we have 12th Maths chapter 2 exercise 2.2 first sum பார்க்க போறோம். Evaluate the following of z க்கு w க்கு values கொடுத்திருக்காங்க. அத some equationsல sub பண்ணிருக்காங்க பார்க்கலாம். z plus 5. So first z value எழுதிக்கலாம் plus w value எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே plus பண்ணனும். So டைரக்டா பண்ணிடலாம். 5 minus 1 minus 1 அப்புறம் ப்ளஸ் ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா -2 + 3. ஸோ 5 - 1 4 ப்ளஸ் 3 - 2 1. ஸோ 1 ஐன்னு போடலாம். அவ்வளோதான் சம். அதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். z - wi. ஃபஸ்ட்டு z வேல்யூ எழுதிக்கலாம். 5 - 2i மைனஸ் i. z-ஓட வேல்யூ -1 + 3i. இப்போ இந்த ஐயை உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 - 2i மைனஸ் அப்படியே பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். i ஒன்ஸ் ஆர் i. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆகிடும் 3 ஆகிடும். ஸோ 5 + 3 ரியல் வேல்யூ சேர்த்தாச்சு. ப்ளஸ் ஐன்னு போட்டுட்டு -2 + 1. ஸோ 5 + 3 8. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 -1ங்கிறதுனால -i. இப்போ அதிலே தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்திங்கன்னா 2zன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2zன்னா 2 முன்னாடி எழுதிட்டு z வேல்யூ பண்ணிக்கலாம். 5 - 2i ப்ளஸ்ஸு அதுமாதிரி 3w. ஸோ 3 எழுதிட்டு பட் wயோட வேல்யூ -1 + 3i. அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா 5 2s are 10, 2 2s are 4 -4i -3, 3 3s are 9 + 9i + 9i. ஸோ ரியல் இமேஜினரி பார்த்துக்கலாம். 10 - 3 + i -4 + 9. ஸோ 10 - 3 வந்து 7 ஆகிடும். 9ல் 4 போயிடுச்சுன்னா 5 + 5i. அதிலே ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பார்த்திங்கன்னா w z w மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ z வேல்யூ 5 - 2i ப்ராக்கெட்டில் -1 + 3i. ஃபஸ்ட்டு 5ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 1s are 5 -5, 5 3s are 15 + 15i. 2 1s are 2 + 2i. i ஸ்கொயர்ட் மைனஸ்னா ஸோ +2 3s are 6. எப்படின்னா இப்படி போட்டுருவோம். ஸோ +6 வந்துடும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +6ன்னு ஆகிடுச்சு. ப்ளஸ் ஐயை வெளியில் எடுத்துட்டு 15 + 2. இப்போ 6ல் 5 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 15 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 17i. அடுத்தது ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த் சம் பார்த்திங்கன்னா z² + 2zw + w ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்களா. இப்போ z வேல்யூ எழுதி அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 z வேல்யூ and multiple of w value and w the whole square value அப்படி எழுதிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாதுன்றனால நம்ம a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்கிறனால ஏவோட வேல்யூ zனும் பியோட வேல்யூ wன்னு எடுத்துட்டோம்னா a + b the whole square. இப்போ 4 + i the whole square = இப்போ a + b இதை ரிவர்ட் பண்ணிடலாம். ஸோ 4 4s are 16. ஐயை ஸ்கொயர் பண்ணோம்னா -1 2ab இல்லையா. ஸோ 2 4s are 8 ஐன்னு வந்துடும். ஸோ 16 - 1 15 + 8i. இன்டெரக்டாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் சம் பார்த்திங்கன்னா z + w the whole square சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ z + wயோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா 4 + i டேரெக்டாக எழுதிடலாம் ஹோல் ஸ்கொயர். இப்போ அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 15 + 8i. ஆல் தான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.